இங்கே நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் அறிமுக கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து தமிழ் உறவுகளுக்கும், ஆங்காங்கே எதிர்கட்சிகளுக்கு ஓட்டு போடலாமா இல்லை தம்பிகளை பார்த்து ஓட்டு போடலாமா என அங்கங்கே அமர்ந்திருக்கும் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றியினை உறுத்தாக்கி கொண்டு, இன்றைக்கு ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு நடந்துச்சு. அது உங்களுக்கு தெரியும். நாங்கள் இவருக்கு தான் சீட்டு கொடுத்தே ஆகணும்னு சொன்ன காலத்தில் நாங்கள் வெடி போடலை. இன்றைக்கி எங்கே ஆலங்குடி தொகுதி பூரா ஒரே வெடி சத்தம். நான் வரையில் நம்ம பேசுகிறதுக்கு தான் இவ்வளோ பெரிய அடிக்கிறாருன்னு வச்சுக்கொண்டுருந்தேன். நான் என்ன, நாங்கள் எத்தனை வெடியாக அடிச்சிருப்போம் அந்த காலத்தில். இன்றைக்கி அடிங்க 13வது இருப்பு சீட்டு உங்களுக்கு தான் நல்லா செஞ்சு வச்சுருக்கீங்களே. ஆலங்குடி தொகுதி ஊரா உங்களுக்கு சீட்டு கொடுத்துருவாள், எதுக்கு வெடி அடிச்சு கிடக்குறிய? எல்லாம் நம்ம சொந்தக்கார ஆளுக தான் இருக்கீங்க. 3வது இருப்பு நிற்கிறிய, நல்லா செஞ்சு வச்சுருக்கிய. சீட்டு கொடுப்பானா கொடுக்க மாட்டியானா, கருணாநிதி மையம் கொடுப்பாரா கொடுக்க மாட்டான்னு ஒரு சந்தேகத்திலே கடந்துட்டு கிடச்சோடனே டபார்னு அடிக்கிறிய. நாங்கள்லாம் போடுறவங்க, நீங்கள் வெடிக்கிறவங்க. அப்படி இருக்குது. தேர்தல் கமிஷன் மத்தியெல்லாம் எங்களே சுற்றுது. நேற்று காலையிலேருந்து நாங்கள் என்ன காஜா கொடுக்குறோம்? படம் கொடுக்கல, ஒன்று கூட நோட்டீஸ் கொடுத்துக்கிருக்குறான். எங்கள் போறையே தெரியுது. அவங்களும் சாப்பாடு கஞ்சி இல்லாமல் தெரிகிறாங்க. பணம் கொடுக்குற ஆளுகளை பார்த்து அவனை வெடித்தா கூட ஏதோ எலெக்ஷன் செலவுக்கு நல்லா போதுமான அளவாக இருக்கும். தேர்தலில் நிற்கிற கட்சிகளுக்கு யாருங்க அவங்களுக்கு விருப்பம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. என்னென்ன செஞ்சுருக்கிறான் எங்கள் மாமா, இனிமேல் என்ன செய்ய போகிறாரு? 10 ஆண்டு காலம் முடிஞ்சிச்சு, இனிமேல் வந்தால் நான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அவர் சொல்லி தான் ஓட்டு கேட்பார். அதை என்னென்ன செய்யலைங்கிறத நாங்கள் சொல்லிக்கிருக்கிறோம், செஞ்சதாங்கிறத அவர் சொல்லி தான் ஓட்டு கேட்கணும். திமுகவால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் சனிமூலையிலேருந்து ஆரம்பித்தாலும் சரி, மேற்கேருந்து ஆரம்பித்தாலும் சரி, கூளையங்காடு சுப்பிரமணியம் குடும்பத்தை எல்லாம் தெரியும். அந்த ஊரில் நான் பொண்ணு எடுத்தவன். அட்ரஸ் இல்லைங்க, குளோஸ். சாப்பிட்டு சமாதி தான் 3 இருக்குது. அடுத்து எங்களுக்கு ஜமாது வைக்க வேண்டியது நான் தப்பிட்டேன். நான் தப்பியாச்சு, இல்லைன்னா எங்களுக்கு ஜமாது. திமுகவால் நாங்கள் வாழ்ந்த கூட்டம். இப்போ தெரியாமல் போட்டுக்கிட்டு இருக்க ஓட்டு அது எப்போ தெரியும்னு உங்களுக்கே தெரியலை. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பேசுகிறதெல்லாம் அந்த பையன் மாங்காட்டு தம்பி சதீஷா அள்ளி குமுறி கொட்டிட்டாருங்க. நாங்கள் என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் தென்னச்சி எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவ்வளோ கொந்தளிக்கிறாரு இள வயசுலேயே. வாக்களிக்கிறதா கடமை, அதை பற்றி தப்பு இல்லை. முறையாக ராசாராமண்ண தினசரி உங்களுக்கு ஒரு பதிவு போடுறார் பாருங்கள். வாக்காளர் பெருங்குடி மக்களே, நாங்கள் இதை வந்தால் செய்கிறோம் அப்படிங்கிறத தான் அவர் சொல்கிறாரு. அதனால தான் அவருக்கு நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னத்தில் ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறோம். செய்யாதெல்லாம் சொல்லிவிட்டு ஏமாற்றி போய்க்கிறது கூட்டம் இல்லை. இது தமிழ் தேசிய கூட்டம். திராவிட கூட்டத்தை ஒழிக்கிறதுக்கு தான் இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்க ஒழிய தமிழ் தேசியத்தை வளர்ப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட கூட்டம். இந்தியாவிலேயே சர்வதேச நாடுகள்லாம் நாம் தமிழர் கட்சி இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் இந்த 30ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் 234 தொகுதியிலும் ஒரே நாள் வேட்புமனு தாக்கல் செய்ய சொல்லியிருக்கார் அண்ணன். நாங்கள் செய்கிறோம். உங்களுக்கு திராணி இருக்கா? எந்த கட்சிக்கு அது ஒரே நாள் வேட்புமனு தாக்கல் செய்ய? இன்னும் சீட்டே முடிவு பண்ண முடியாமல் கிடக்குறிய. யார் எங்கே போடணும் என்னென்னு பண்ண முடியாமல் கிடக்கு. அதிமுகவில் ஒரே குழப்படியாக கிடக்கு. இங்கிட்ட மெய்யநாதனுக்கு அறிவிச்சு விட்டுட்டார், அவர் காஜை அடித்து வச்சிருவார். இனி இதுக்கு தகுந்தமான ஆளாக போடணும்னு பார்த்துட்டு இப்போ பிஜேபிக்கு மாற்றுவாங்க உள்ளே இருக்குது. நேற்றுலேருந்து அது ஓடிக்கிருக்கு. அப்படி ஓட்டினா நம்மளுக்கு ஒரு நல்லாயிருக்கும், பிரச்சனை இல்லை. அதிமுக ஓட்டம் நம்ம ஆளுங்க நிறையா இருக்குது, நம்மளுக்கு விழுகும். அதையும் வாங்கிப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு சின்ன விஷயத்தை சொல்கிறேன், நம்ம எல்லோரும் தெரிஞ்ச விஷயந்தேன். 13/9/24 பாண்டிக்குடியில் அசித்துங்கிற பையன் பாம்பு கடிச்சு இறந்துட்டார். ஏற்கனவே மாப்பிள்ளை கீரை வந்துட்டு சொல்லிட்டார். இந்த இருக்க ரெக்கார்டு பேப்பர். அரசு சார்பில் விஜயபாஸ்கர் வந்து உறுதி கொடுத்தார், மெய்யநாதன் அவர்கள் உறுதி கொடுத்தார். அனைத்து பேரும் சிகில் வச்சு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த இருக்கு பேப்பர், அரசு சிகில் வச்சு கொடுத்தது. வீட்டுக்கு ஒரு ஆள் வேலை கொடுத்துருவோம். நாங்கள் மருத்துவம் பார்த்ததில் கோளாறில் இறந்துட்டார், வீட்டுக்கு ஒரு ஆளுக்கு வேலை கொடுத்துருவோம்னு சொல்லி அந்த பையன் வெளிநாட்டில் அவர் சொன்ன மாதிரி பண்ணி அடிச்சு கிடக்கிறாப்புல அவர் தம்பி.
4 ஆளுங்க முடிஞ்சு போச்சு, அவருக்கு வேலையும் இல்லை, ஒன்றும் இல்லை. இதுவரை கிடையாது. முதலமைச்சர் பிரிவுக்கு அவங்க ஒரு பதிவு போடுறாங்க, மனு போடுறாங்க. அதில் உள்ளாள் சொல்கிறான், நம்பரை சொல்லுங்கள், 58 43 பார்த்து சொல்லுங்கன்னா லைனில் இருங்கன்னு சொல்கிறாங்க. கோட்டுட்டு உங்கள் வீட்டுக்கு வேலை கொடுக்க முடியாதுன்னு சொல்லி எழுதி திருப்பி கொடுத்துட்டாங்க. நீங்கள் வந்து தாலுக்கா ஆஃபீஸில் போய் பாருங்கன்னு சொல்கிறா. இது எந்த வகையில் எங்கே நீயாங்க? நம்ம ஆளுங்க ஓட்டு போடுங்க, அது ஒன்று கிளம்பிருச்சு நம்மளுக்குள்ள. நம்மளாவே ஒரு தூண்டுதலை உருவாக்குறது, நம்ம ஆளுங்கன்னு. எனக்கும் தமிழர் ஜாமாப்பிள்ளைக்கும் அடிக்கடி போகணும் வருது. நான் வெளியில் சொல்லிக்கிறது இல்லை. நீங்கள் பார்த்து நம்ம ஆளை கொஞ்சம் அதிகம் பேசுங்களேன்னா, என்னை காட்டி மெய்யானாதன்ட்டு யாரும் கிட்டே இருந்தவன் யாராவது இருக்கானா சொல்லு. என்னை காட்டி காலேஜ் படித்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும், நேற்று கூட எனக்கு கீழே வந்து டாட்டா காட்டிட்டு தான் போகிறாரு. அது வேறு. என்னமோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே பண்ணிக்கிருக்கக்கூடாது. இந்த நம்மளுக்கு பாண்டிக்குடியில் ஒருத்தனுக்கு வேலை வாங்கி கொடுக்க முடியலை, இறந்து போயிட்டான் பையன். இந்த வேலை ரெக்கார்டு பூர்வமாக இருக்குது, இல்லைனா இது பெரிய விசுவரமாக எடுக்கப்படும். இந்த தேர்தல்னால நிப்பாட்டி வச்சுருக்கிறோம். இது முன்கூட்டியே அந்த பையனோட தம்பி கொஞ்சம் இப்போ வேண்டாம்னு சொன்னதுனால அதை அறந்தாங்களே அப்படியே விட்டாச்சு. எல்லாம் ஆதாரப்பூர்வமாக அங்கங்கே என்னென்ன செய்யலை போகல அப்படிலாம் கிளப்பிக்கிட்டு இருக்கிறோம். ஒன்று, அரசு மருத்துவமனையில் எப்போ போனாலும் எந்த பிரச்சனையாக நடந்துக்கு தாங்க இருக்குது. அறந்தாங்கி போனாலும் சரி, மெடிக்கல் காலேஜ் போனாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி. குருதி கொடை கேட்டால் ஒரு தாளுக்கு ரத்தம் கொடுக்க 5 பேரை கொண்டு வாங்குறேன். நாம் தமிழர் கட்சிகளை வச்சு ரவுண்ட் அடித்து கொண்டே கொடுக்குதுங்க. ஆளை பிரட்டி கொண்டு போனால் 3 மணிக்கு லாக் பண்ணுறாங்க மெடிக்கல் காலேஜில். நாளைக்கு தான் குருதி எடுப்போம் அப்படிங்கிறேன். திருச்சியிலேருந்து ஆளை கூட்டிக்கு வர குருதி கொடுக்குறதுக்கு இந்த வகை குருதி தான் தேவைன்னு சொல்கிறான். அதை கொண்டுக்கு வந்தால் 3 மணிக்கு லாக் பண்ணிட்டா நாளைக்கு வாங்கங்கிறேன். இது இன்றைக்கி நடந்த சம்பவம். இது என்ன அரசு நிர்வாகம் பார்க்குது, என்ன ஆளுங்கட்சி பண்ணுது? யார் வந்தாலும் மெடிக்கல் காலேஜில் கொண்டால் இந்த ஒரு நிலை ஏற்பட்டால் எப்படி மக்கள் பிழைப்பார்கள்? ஆகவே சிந்திச்சு பாருங்கள். நகைச்சுவாக பேசுகிறான், அது பேசுகிறான், அது இல்லை. முதல்ல யோசிங்க, யாருக்கு ஓட்டு போடணும், யார் வந்தால் செய்வாங்க, யார் லஞ்ச லவணியத்துக்கு அடிபடிய மாட்டாங்கன்னு பார்த்து வாக்களியுங்கள். இன்னொரு கட்சிக்காரன் இருக்கேன், நான் அதை சொல்லியே ஆகணும். எங்கள் அண்ணன் ஒரு மாதிரியாக பேசினேன், அந்த சம்பத்து பையனா உங்களுக்கு தெரியும். அவன் போகாத கட்சியே இருக்காது, நாசமாக போயிடும் அந்த கட்சி பூரா. எங்கே போயிட்டு இப்போ ஒரு கட்சிக்கு போயிருக்கிறான். அவனை பார்த்தாலே நம்மளுக்கு தலைவடிக்குது. அவன் பேசுகிறான் சீமான அண்ணனை பார்த்து. அவனுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குது? அவன்லாம் பேசலாமா? அவன் வயசுன்னு அவன் பேன் பேரான்னு நினைக்காங்க. அவன் வயசில் என் வயசு பையன் தான். அவன் தலை சோட்டைங்க டைம் இருந்தானே அப்படி இருக்கான். தண்ணியை குடிச்சு மூஞ்சியெல்லாம் வீங்கி போச்சு. அது என் வயசு பையன் தான், அதனால தான் அவன் சொன்னேன். தவறில்லை. ஒரு அரசியல்வாதி மாதிரி பேசணும். அவர் வயசு என்ன, இவருடைய கொள்கை என்ன, போகிற கட்சிக்கு பூரா காஜா வாங்கி ஓடுற 1 லட்சம் தான் தமிழ்நாடு ஃபுல்லாக தெரியுமே. நீ எங்கே போய் கேட்டாலும் ஓட்டு போட போகிற இல்லை. இப்போ அந்த கட்சியில் ஓரம் கட்டி வச்சுட்டாங்க அந்த பையனை. எதுக்குமே அழைக்கிறது இல்லை. தாவேக்காவில் பெரிய சங்கடமாக இருக்குது. அதில் வேட்பாளர் போட முடியாமல் அதில் இருக்குது. ரொம்ப பையங்க நம்ம ஆளுங்க ரொம்ப சிக்கல் பிடிச்ச வேலையாக இருக்குது. பொம்பளை பிள்ளைய அதை விட ஒன்றும் சொல்ல வேண்டிய இல்லை. அதெல்லாம் பேப்பரில் பார்க்குறோம். ஒரு ஆள் பேசிட்டு கூட கேஜை போட்டு விட்டாருங்க. ஏன்னா விஜயை வந்து அவ்வளோ தூரம் ஒரு நேசிக்கிறாங்க பெண்கள், தமிழ் பெண்கள். அதுக்காண்டி நாம் தமிழர் கட்சி போராடிக்கும் கிடக்குது. ரசிக்குது, லவ் பண்ணுறேங்குது, அக்கா தங்கச்சியாக இருக்கிறேங்குது, பொண்டாட்டியாக இருக்கிறேங்குது, வப்பாட்டியாக இருக்கிறேங்குது. அவர் நல்லா கொடுத்து வச்ச மனுஷன். நம்ம ஆளுகள்கிட்ட தெரிஞ்சால் கிடைக்காது இப்படி இருக்குது. நம்மளுக்கு ஒன்று பெரிய விஷயமாக இருக்குது. நீங்கள் ஒரு தஞ்சை பகுதிங்கிறதுனால நான் கேட்குறேன். ஆற்றுக்கதையாக அவர் சொல்லிட்டார். இந்த பயணிகள் தங்குமிடம் இருக்குல்ல, பயணிகள் தங்குமிடம், இது எதுக்கு கட்டுறாங்க? பயணிகள் தங்குமிடம் பஸ்ஸு இங்கே நிற்கிது, பயணிகள் தங்குமிடம் அங்கேயே இருக்குது. இதில் வேறு இலவச பஸ்ஸு, இலவச பஸ்ஸு. அங்கேருந்து வரையில் அந்த பொம்பளால் கிளவி எழுந்திரிச்சு வரங்காட்டி இவன் போயிடுறேன். இதான் காசு இருக்கா, இளவு இருக்கா, இது ஏற்றனா ஏதாட்டி என்ன மூதேவியான மாவட்டில் பூரா அவன் போகிறேன். கண்ட்ராக்டு பூரா பேய்க்கும் போகிறேன். இது சனி அங்கே இருந்து எழுந்திரிச்சு வெயிலுக்கு வருது. அங்கங்கே கட்டியிருக்கு. குறைக்குடிச்சிக்கிட்ட பார்த்தீங்கன்னா நரிக்குறை ஒரு கிட்ட ஒரு பெரிய கடாயங்கில் வெட்டி கிடக்குங்க. அங்கிட்டு வாட்டர் சர்வீஸுக்கு அங்கிட்டு அந்த கடாயங்கில் இறங்கி இப்போ பார்க்குறேன். முந்தா நாள் 3 பேர் தண்ணி குடிச்சுக்க காலை ஒருத்தன் மேலே தூக்கி வச்சு படுத்து கிடக்குறேன். இப்படியே காலை மேலே தூக்கி வச்சுக்கிட்டு இங்கிட்டு சைடில் பாட்டில் எல்லாம் இருக்குது. நான் வண்டியை திருப்பி வச்சு பார்த்துட்டு போகிறேன். அதுக்கு கட்டியிருக்கு. அங்கே நவாக்குளத்தில் கட்டியிருக்கு, பெரியலூர்கிட்ட. இதெல்லாம் தார்ச்சாலை கட்டடம் போட்டால் தான் பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு நல்ல அரசு, திமுக அரசுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஏற்கனவே இருந்தாலும் அடித்து முடிச்சிருச்சு அதிமுக.
அடித்த திமுக வந்துச்சு பார்த்தீங்கன்னா நாங்கள் சாமியே கும்பிட மாட்டோமுங்க, எங்களுக்கும் சாமிக்கும் ஒத்து வராது அப்படின்னு சொன்ன கூட்டம் பார்த்தீங்கன்னா இருக்கிற கோயில் ஊரா பெயிண்ட் அடிக்குது. என்னென்ன பெயிண்ட் அடிக்கணுமோ அடித்து கும்பாசம் நடத்துகிற தாங்கலை நகரம் வரைக்கும். அங்கேயும் கும்பாசம் பண்ணி விட்டு கிளப்பி விட்டாச்சு. அது ஒரு பக்கம் ஓடிக்கும் கிடக்கு. அதனால் நல்லா சிந்திச்சு பாருங்கள். அதில் ஒன்று என்னத்தை சொல்கிறேன்னே ஒன்றுமே புரியலை. நீங்கள் வாக்களிக்க வேண்டியது நாம் தமிழர் கட்சிக்குங்கிறது உறுதியாகி போச்சு. ஆலங்குடி தொகுதி 2 போட்டி தான், அது எனக்கு முடிவாயிடுச்சு. நாம் தமிழர் கட்சி ராஜாராமா மாமா மையநாதனா அண்ணன் ராஜாராமாங்கிற ஆகிப்போச்சு. எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுங்க. நீங்கள் எதுவும் செய்யலைன்னா நாங்கள் ஏன் செய்யலை? ராஜாராம் பதிவு போட்டியல்னா ராஜாராமு இங்கே வாங்க, இதை சொல்லிட்டு போங்க, செய்யலை மேற்பனை காட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போங்க. என்ன சட்டையை பிடிச்சது கேளுங்க, அங்கே அவரே சொல்கிறாரு. அவர்கிட்ட போய் கேட்க முடியுமா? ஊருக்கு ஊர் 10 பேர் வச்சுருக்கிறாரு எங்கள் மாமா, அருமையான ஆள். அவங்க போய் கேட்டோன்னா பொம்பளைலாம் ஓட்டு போட்டுரும். உங்கள் ஊர்லேயே பார்த்துருக்கேன். இப்போ 2-3 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய சம்பவம்லாம் நடந்து போச்சு, குடும்பம்லாம் என்னென்ன ஆகி போச்சுன்னு நல்லா தெரியும் உங்களுக்கு. அதெல்லாம் சொல்ல வேண்டிய இல்லை. எல்லாமே திமுக கும்பல் தான் பண்ணோம். நம்ம வேறு எந்த கட்சியும் சொல்ல வேண்டிய இல்லை. இந்த ஒரு விஷயத்தில் ஊருக்கு 10 பேர் அங்கங்கே வச்சுருப்பாங்க. வச்சுட்டு அவங்க சொல்கிறது தான் கேட்பார். நீ தான் 3 திருப்பு நல்லா செஞ்சு வச்சுருக்கீங்க, அப்புறம் சீட்டு கிடந்து போராடி மண்டாடி சீட்டு வாங்குறேன். அன்றைக்கி நல்லா செஞ்சு தான் நீங்கள் நில்லுங்கன்னு சொல்லிடுவாங்களே. நாம் தமிழர் கட்சியில் அறிவிச்சுட்டான் பாட்டில் நாமினேஷன் பண்ணி ஓடிக்கிருக்கான். ஐயா ஓட்டு கட்டு நம்ம ஆளுகளும் போங்க ஆளுங்கட்சியில் உள்ளவங்க அப்படின்னு சொல்ல முடியலையே. மக்கள்கிட்ட எப்படி ஓட்டு கேட்குறேன்னு தெரியாமல் முழிச்சுக்கு நிற்கிறா. என்னென்ன சொல்கிறேன், இவன் பாட்டில் அள்ளி உண்மையில் விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி இப்படின்னு. 1000 ரூபா ஊக்கத்தொகைன்னு சொல்லிவிட்டு 3000 போட்டு அப்புறம் 2000 போட்டு 5000 வச்சுங்கிறேன். மொத்தம் 5000 கொடுத்துட்டோமுங்க அந்த தேர்தலுக்கு. நீங்கள் பார்த்து போட்டுருங்க. அருமையான எப்படி ஐடியா? இதெல்லாம் யார் நம்ம ஆளுகளுக்கு வருமா? வரவே வராது. இதெல்லாம் திமுக கொண்டியும் தான் வரும். எப்படி மக்களை ஏமாற்றலாம், எதை எதை செய்யலாம் அப்படிங்கிறத நல்லா கற்றுக்க. பெரியவர் காலத்துலேருந்து எங்கள் அப்பா இப்போ கனவு காண சொல்கிறாரு. எங்கள் அப்பா அவர் வரைக்கும் நல்லா நாட்டை நல்லா ஒரே குடும்பம் ஆள்ற மாதிரி வாக்களித்து முன்னேற்றி விட்டுற வேண்டியதை நம்ம. வருகின்ற தேர்தலில் ஆலங்குடி தொகுதி நாம் தமிழர் கட்சி வசப்படுத்துங்கள். உங்களுக்கு வேண்டிய அனைத்து விதமான நல்ல செயல்களையும் அண்ணன் ராஜாராம் அவர்கள் செய்வார்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் சொல்கிறேன், அது என்ன சொல்லுவோமா வேண்டாமான்னு வருது. வெக்கக்கடா இருக்குது நம்ம ஆளுக. என்னவனே இந்த நம்ம ஆளுகனே சொல்லி எங்கள் 2 பேரையும் போன்னு விட்ற வேலையை நிப்பாட்டுங்கப்பா. அது நீ இல்லைன்னா இவனே மைக்கில் பேரை சொல்லிட வேண்டியதான். இன்னார் பேசுகிறான்னு. நீ ஜாராயத்தும் குடிச்சிக்கின்னு தெரியுறா, நானும் தமிழர் ஜாராயம் குடிக்கிறேன். ஒரு இடத்துல குடித்தான், இப்போ குடிச்சிக்க இருக்கிறாமா. நீ ஒரே திணிச்சு குடிச்சிக்கின்னு தெரியுற. அவரை பற்றி பேசாத. ஐயா செஞ்சா ஐயா நாங்கள் பேச போகிறோம், நீ செய்யலை. அவரை ஒன்றையும் பேசிடாதீங்க. அதுக்கு முன்னே எத்தனை ஆளுங்க நம்ம ஆளுகளில் இருந்துருச்சு. அவங்களாம் ஒன்றும் செய்யலையா? அவங்களையும் பேசலை, இவங்களையும் இவரை ஒன்றையுமே சொல்லிடாதீங்க பண்ணிடுறாங்கன்னா நாளைக்கு கட்சி மாறுபட்டால் நாங்கள் வீட்டில் பொண்ணு கூட எடுப்பேன். அது வேறு விஷயம். அரசியல்னு நம்ம எதிர்கொண்டு தான் ஆகணும். ஏன் அப்புறம் அது இப்போ இருக்கப்படான்னு இருக்க பேசாதீங்கன்னு இப்போ ஒரே ஒரு இது போடுறீங்களா? அது என்ன காரணம்? திமுக ஆளுக தான் ஃபோன் பண்ணுது, எனக்கும் பண்ணுது, அவருக்கும் மாறி பண்ணுது. எதையும் போட்டுக்கிட்டு விட்றாங்க. அப்போ பிள்ளையெல்லாம் சின்ன பிள்ளைய அவருக்கெல்லாம். எனக்கு கூட ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணியாச்சு. அதெல்லாம் சின்ன பிள்ளைய பாவம் எதுங்க வச்சு விட்றாதீங்க. பெரிய அசிங்கமாக இருக்குது. அரசியல்னால் அரசியல் மாதிரி தான் பண்ணணும். அதை பண்ணாத இதை பண்ணாத சொல்லக்கூடாது. 26 தேர்தல் ஒரு நெருப்பு, அதாவது தீப்பொறி மாதிரி தான் இருக்கும் எலெக்ஷன். நாங்கள் காசையே கொடுக்க மாட்டோம், பிரியாணியும் கொடுக்க மாட்டோம், குவார்ட்டரும் கொடுக்க மாட்டோம். ஆனால் நீ கடைசி குவார்ட்டர் கொடுக்குறத நான் இந்த வருஷம் பார்த்துப்படுறேன். கடைசி குவார்ட்டர் கொடுத்த நீ 15 நாளைக்கு தண்ணி அடித்து கொடுத்து விட்டுருந்தாலும் கடைசி கட்டியும் கொடுக்கலாம், ஓட்டு போட மாட்டேன் அவங்களுக்கு. அதையும் நான் கொடுக்க விடாமல் இந்த வருஷம் அடிச்சிடுறேன். பார்த்துப்படுறேன். எல்லா தொகுதி அறந்தாய் தொகுதி புதுக்கோட்டை ஃபுல்லாக தான் போக போகிறோமே. அதனால் வர்ற தேர்தலில் ராஜாராம் அவர்களை
இந்த ஒரு முறை எங்களுக்கு வாக்களியுங்கள், நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களியுங்கள் என்று கேட்டுக்கொண்டு நிறைய பேசலாம்ட்டு வந்தேன். அடுத்தடுத்து பார்த்துக்குருவோம். ஆகவே வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக ஆலங்குடி தொகுதி பொருளாளர் தமிழரசன். மேற்பனைக்காடு பகுதியில் வாழக்கூடிய அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் விவசாய பெருங்குடி மக்களுக்கும் மாலை நேர வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் ஆலங்குடிக்கான அறிமுக கூட்டம், வேட்பாளர் குறித்த அறிமுக கூட்டம். பல செய்திகளை மனசு கஷ்டத்தோடவே நம்ம பேச வேண்டியது இருக்கு. எப்போ பார்த்தாலும் ஐயா இப்போ பேசினவங்களாம் சொல்லுவாங்க, ஐயா மெய்யநாதன் குறித்து பேசுறிய அப்படின்னு. மெய்யநாதன் குறித்து அப்படி பேசலாம். இந்த நாம் தமிழர் கட்சிக்கு 2026 தேர்தலில் நீங்கள் ஏன் வாக்கு செலுத்தணும்? நாம் தமிழர் கட்சி இந்த தொகுதியில் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மாணவர்கள், இளைஞர்கள், நம்ம என்ன அடுத்த கட்டத்துக்கு நம்மளோட பிள்ளைகளுக்கு உள்ளூரில் எப்படி வாய்ப்பு கொடுக்க போகிறோம்னு தெரியணுமா தெரிய வேண்டாமா? உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். இந்த ஆலங்குடி சட்டமன்ற தொகுதிங்கிறது ரொம்ப பெருமையானது. முதல்ல நம்ம பிறந்த தொகுதியை பெருமையாக நினைக்கணும். இந்த தொகுதியில எல்லாம் ஒன்றும் குறையில்லைங்க. நம்ம எவன்கிட்டையும் எதுக்காகவும் எந்த சூழ்நிலையும் எவன்டை கையேந்த வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னு சொல்கிறேன் கேளுங்க. இந்த பக்கம் கொலக்குடியில் ஆரம்பித்து மேட்டுப்பட்டியில் முடியுது ஆலங்குடி சட்டமன்ற தொகுதி இப்படி இருக்குது. கிட்டத்தட்ட 2,10,000 வாக்குக்கு மேலே இருக்குது. இந்த மக்களுக்கான வேலை வாய்ப்பை எப்படி உருவாக்க போகிறோம் அப்படின்றது தான் நாம் தமிழர் கட்சியோட கொள்கை. எப்படின்னா, நம்ம பகுதியில் விவசாயம் நல்லாவே வளரும். விவசாய பூமி தான் இது, ஒன்றும் குறையில்லாத பூமி. ஒவ்வொரு பகுதிக்கும் ஒன்று விளையும். இப்போ புல்லாமிடுதி போனீங்கன்னா வாழைத்தாறு, இந்த பக்கம் வளப்பரமங்காடுலாம் போனீங்கன்னா இப்போ வரைக்கும் உங்கள் பகுதியில் பார்த்தீங்கன்னா பிக்கப்பு தோஸ்துலலாம் பெட்டி பெட்டியாக புடலங்காய், பாவக்காய், பீக்கங்காய் கொண்டு போகிறாங்க. பார்த்துறீங்களா? எந்த ஊருக்கு போகுதுன்னு யாருக்கான்னு தெரியுமா? எல்லாமே வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. அப்படியே நீங்கள் உங்கள் ஊரில் பாருங்கள். உங்கள் ஊரில் ஒன்றுமே இல்லையா? தென்னை மரம் இல்லையாங்க? தென்னை மரம் இருக்குது, வாழை மரம் இருக்குது, பிளா மரம் இருக்குது. நான் கீரமங்கலம் தான், ஏலக்கடை தான் வச்சுருக்கிறேன். இங்கேருந்து எவ்வளோ பேர் வர்றாங்க எல்லாமே பார்க்குறோம். ஒரு சாதாரண ஒரு 500 ரூபா 1000 ரூபா சர்வ சாதாரணமாக நம்மளால் சம்பாதிக்கக்கூடிய தெம்பு இருக்குங்க. இருந்தாலும் இந்த தொகுதியில் நீங்கள் நம்பி வாக்களிக்கப்பட்டவரால் இந்த தகுதியில் நம்மளோட பிள்ளைகள், இந்த தம்பி சதி சொன்னா பார்த்தீங்களா, வெளிநாடுகளில் போய் எத்தனை பேர் என்னென்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான்னு தெரியுதா? ஏன் இந்த 10 வருஷ காலத்தில் அவரால் எதுவுமே செய்ய முடியலைன்னு சொல்கிறேன். நாங்கள் என்ன சொல்கிறோம், இப்போ தென்னை மரம் இருக்குது பாருங்க, தென்னை மரத்தை வச்சே ஒரு தொழிற்சாலை அமைக்கலாங்க. தென்னை மரத்தை வச்சு ஒரு தொழிற்சாலை அமைக்கலாம். நீங்கள் தென்னை மட்டையை பிரித்து கயிறு திரித்து அது ஒரு தொழிற்சாலையாக மாற்றலாம். தேங்காய் எடுத்து எண்ணெய் வித்துக்களை தயார் பண்ணி அதுகளை ஒரு தொழிற்சாலை அமைக்கலாம். அந்த தேங்காய் பருப்புகளை தீன் பண்டாங்களா அதுக்கு ஒரு சாலை அமைக்கலாம். அதே மாதிரி பிளாமரம் இருக்குது. பிளாமரத்தில் பல வகையான நன்மைகள் இருக்குது, பல வகையான நாங்கள் உற்பத்தி பண்ணலாம். அது குறித்த தொழிற்சாலை உங்கள்கிட்ட என்ன இருக்கா? எங்கள்கிட்ட இருக்கு. நிலக்கடை விளையுது, எள்ளு விளையுது, நெல் விளையுது, எல்லாமே விளையுது. இவை அனைத்தும் விளைஞ்சாலும் கூட இப்பவும் நீங்க இந்த ஆலங்குடி தொகுதியில் ஒரு வாக்கு செலுத்தணும்னா 500 ரூபாய் காசு வாங்கிட்டு தான் செலுத்தணும்ன்ற ஒரு சூழ்நிலையை இந்த தொகுதியில் வச்சிருக்கீங்களே, இது எப்படிங்க வளர்ச்சி? நாங்க தான் சொல்றோம்ல, எண்ணெய் வித்துக்கள் சம்பந்தப்பட்ட தொழிற்சாலைகள் ஆலங்குடி சட்டமன்றத்தில் உருவாக்கப்படும். குறைஞ்சபட்சம் ஒரு 200-300 பேருக்கு அதுக்கு எங்களால் வேலை கொடுக்க முடியும். இதே இப்போ பல இடத்துல பார்த்துறீங்களா, கயிறு தொழிற்சாலை இருக்கு பாருங்க. இதை ஒருங்கிணைந்த மாதிரி ஆலங்குடி தொகுதியில் அரசு செய்ய முடியுமா? முடியாதா? முடியும், எங்களால் முடியும். அந்த கயிறு தொழிற்சாலையில் எத்தனை பேர் வேலை கொடுக்கலாம்? குறைஞ்சபட்சம் 500 பேருக்கு வேலை கொடுக்கலாம். நாங்கள் கொடுப்போம். இதோட திட்டம் என்ன? வீட்டுக்கு ஒருவருக்கு அரசு வேலை. இதைத்தான் நாங்கள் சொல்றோம். இதை செய்ய முடியாதா? இதை அரசு செய்ய முடியுமா? முடியாதா? இதற்கான முயற்சியை யார் எடுக்கணும்? இந்த தொகுதியிலிருந்து ஜெயிச்சு போறவர் தானே. உச்சபட்ச அதிகாரம் ஆலங்குடி சட்டமன்ற தொகுதியில் மினிஸ்டர் இருக்கார் பார்த்தீங்களா, ஐயா மெய்யநாதன். உச்சபட்ச அதிகாரம்
அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த ஆலங்குடி தொகுதிக்குல அவர் செஞ்ச ஒரு நன்மையை சொல்லுங்க. நான் எதிர்க்கவே இல்லை. ஏதாவது ஒன்று சொல்லு. சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. என்ன சொல்லுவேன்? நாங்கள் ரோடு போட்டோம், பைப்பு போட்டோம், வாட்டர் டேங்க் கட்டினோம், மயிர் கட்டினோம், மட்டை கட்டினோம். டேய் மினிஸ்ட்ரியா நீனு? உனக்கு அவ்வளவுக்கு தான் அதிகாரம் நினைக்கிறியா? அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி எவ்வளோ வேலை வாய்ப்பை உருவாக்கலாம். அதைத்தான் செய்யுங்கன்னு சொன்னால் நாங்கள் திருப்பி 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 என்ன கதைன்னு கேளுங்க. ஒரு படத்தில் வடிவேலு சொல்லுவார் பார்த்தீங்களா, ஒரே ஒரு குண்டு டோட்டல் மெட்ராஸ் க்ளோஸ் அப்படின்னு சொல்லுவார். அது என்ன காரணம் கேளுங்க. கீரமங்கலத்தில் ஒரு கூட்டம், கைகாட்டில் ஒரு கூட்டம், ரெண்டே கூட ஆலங்குடிக்கில் இருந்த மொத்த ஊப்பியும் கதற ஆரம்பிச்சிட்டான். நாங்கள் எடுத்து சொன்னோம் என்ன செய்யலை என்ன செய்யலை என்ன செய்யலைன்னு சொன்னோம். அப்போ இந்த ஊப்பியெல்லாம் என்ன செஞ்சுச்சு, கேமரா தூக்கி வீட்டுக்கு போகிறேன். போய் ஒரு அம்மா உட்கார வச்சுக்கு, ஐயா மெய்யநாதன் எப்படி அவர் வருவார் போவார், நல்லது கெட்டதுக்கெல்லாம் வருவார் போவார், காது குத்துக்கு வருவார், கல்யாணத்துக்கு போவார், எல்லாத்துக்கும் வருவார், டிரான்ஸ்ஃபார்மர் திறக்கிறதுக்கு வருவார், பாத்ரூம் திறக்கிறதுக்கு வருவார், எல்லாத்துக்கும் வருவார், கோயிலுக்கு வருவார், திருவிழாவுக்கு வருவார். ஏண்டா டேய், இதுக்கான 5 வருஷம் உங்களுக்கு ஓட்டு போட்டோம், இதுதான் அமைச்சரோட அதிகபட்ச செயல்பாடா? என்னையா பேசுறிய? என்ன பேசுறேனே தெரியாமல் பேசிக்கின்றாங்க. இன்னைக்கு அறிவிச்சிட்டா. ஆனால் வாழ்த்துக்கள் சொல்லணும்ல நமக்கு. ஐயா மெய்யநாதன் அவர்களுக்கு நம்ம வாழ்த்து சொல்லணும். 3வது முறையா ஆலங்குடி தொகுதியில் வந்து நிற்கிறார்ல. ஐயா வாங்க, எந்த தொகுதி வேணும் எப்படி வேண்டும் போகலாம். ஆனால் ஆலங்குடி சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சிக்கும் திமுகவுக்கு நேரடி போட்டி. இதுதான் போட்டி. இங்க அண்ணாதிமுக கிடையாது, எந்த மயிராண்டியும் கிடையாது. இருக்கிறது 2 பேர். ஒன்னு நாம் தமிழர் கட்சி, இன்னொன்னு திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள கட்சி. வாங்க, இன்னும் 20 நாள் டயம் இருக்கு. அப்படியெல்லாம் விட்டுலாம் போக முடியாது உங்களை. எனக்கு என்னன்னா, இங்க பாருங்க, நம்ம எவ்வளவு பேப்பர் இங்க பாருங்களே, ஒரு நோட்டு ஃபுல்லாக இருக்குது. ஐயா மெய்யநாதன் நான் எப்போவுமே காதல் பண்ணுறது அதிகம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் கொடுத்த செய்திகளை படிச்சுக்கிட்டே இருப்பேங்க. எவ்வளவு பொய்யங்க எங்கள் காதுகள் தாங்க. தேடி 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 படித்தாலும் பொய்யை தவிர ஒன்றை கூட அவர் செஞ்சதே இல்லைங்க. பாருங்க, கொஞ்சம் நெஞ்சம்லாம் இல்லை, பேப்பர் கணக்கில் வச்சுருக்கிறேன். அவர் சொன்ன செய்தியெல்லாம் நீங்கள் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஏன்னா வேட்பாளர் வர்றணும்ல, அது வரைக்கும் நான் தானே பேசி ஆகணும். பாருங்க ஐயா, 2021 அமைச்சரா பொறுப்பேற்கிறாங்க. அமைச்சரா பொறுப்பேற்கிற போது ஐயா கொடுத்த வாக்குறுதிகள் தான் இந்த பேப்பர்ல இருக்கு. கீரமங்கலத்தை தலைமையிடமாக கொண்டு ஊராட்சி ஒன்றியம் உருவாக்கப்படும். கீரமங்கலம் புதிதாக தாலுகா அறிவிக்கப்படும். கொத்தமங்கலம் பேரூராட்சியாக உயர்த்தப்படும். காவேரி குண்டாறு இணைப்பு ஆலங்குடி தொகுதி முழுவதும் கொண்டு வரப்படும். அந்த தம்பி பேர் சொல்லிட்டேன். இந்த காவேரி குண்டாறு திட்டம் என்பது ஐயா காமராஜரால் தொடங்கப்பட்டாலும் அது கொண்டு வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லவே இல்லைங்க. 5 தொகுதிக்கு சம்பந்தப்பட்டதுங்க. இவர் சர்வ சாதாரணமா சொல்றாரு காவேரி குண்டாறு குண்டகுல. அறிவில்லை. 5 தொகுதிக்காரங்க என்னமா ஆலங்குடியில வருது, கண்ணுக்கு தெரிஞ்சு போய் சொல்றாருங்க. இந்த பொய்யையும் நம்பிக்கையும் உள்ள ஊப்பியெல்லாம் கதறிங்க கிடக்குதுங்க. வம்பன் பகுதியில் வந்து தொழில்பேட்டை, ஆவணந்தாங்கோட்டையில் பட்டப்படிப்பு கல்லூரி, மாங்காடு வடகாடு பகுதியில் குளிர்பதன கிடங்கு, ஆலங்குடியில் புறவழிச்சாலை, வம்பனில் அரசு வேளாண் கல்லூரி, தைலமர கடைகளை அழுத்து காப்புக்காடு. இந்த மயிரெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. இதெல்லாம் சத்தியமாக செய்ய மாட்டாங்க. செய்யாத ஒன்றை இத்தனை வருடமாக தன்னுடைய பேரலை மெய்யநாதன் வச்சிருந்தாலும் அவர் அத்தனையுமே பொய் தாங்க பேசுறாரு. இந்த பொய் பேசுறதெல்லாம் கதறிக்கிட்டு சங்கடப்படுற மாதிரி இருக்குல்ல. இதுல இவர் நான் சொன்னதுல ஏதாவது ஒண்ணு நடந்திருக்குதா? ஏதாவது ஒண்ணு நீங்க மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்க. நான் ஏதாவது பொய் சொல்றேன்னா? ஐயா சொன்னதை தான் சொல்றேன். பின்னாடி வீடியோவும் இருக்கு, அதையும் அப்புறமா போட்டு காட்டுறேன். அப்ப கிட்டத்தட்ட 5 வருடம் எம்எல்ஏ, 5 வருடம் அமைச்சர், கிட்டத்தட்ட 10 வருட காலமாக இந்த பொய்யலை மட்டுமே மக்கள்கிட்ட சொல்லி 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 ஏமாத்தி வச்சிருக்கல. இதை எப்படி பொய்ன்னு சொல்லுவீங்களா இல்லை மெய்யநாதன் சொல்லுவீங்களா? நீங்க பேசினோம்னா கோச்சுக்கிறீங்க. நாங்க கேட்கிற கேள்விகளுக்கு நீங்க தான் பதில் சொல்றீங்களா? போன் பண்ணி திட்டுறிய, இதெல்லாம் ஒரு வேலையாடா உங்களுக்கு? லூசு பயல்களா? எவ்வளோடா பேசுவீங்க எல்லாரும்?
பொம்பளை பிள்ளை வச்சிருக்கிறேன் பார்த்து தெரியணுமா? என்ன சொல்கிறாங்க ஒரு கம்நாட்டி பையன் உருக்கிற காட்டுக்குள்ள என்ன பண்ணுவேன்னு தெரியாது சொல்லிவிட்டேன். 2024 இவர் மட்டும் இல்லைங்க, கார்த்திக் சிதம்பரம் 2024 நாடாளுமன்ற தேர்தல் வந்தார். அதுக்கப்புறம் உங்கள் ஊருக்கு வந்திருக்கிறாராங்க. இது நாடாளுமன்ற தொகுதியில் எந்த தொகுதியில் வருமானு யாருக்காவது தெரியுமா? எதுக்கு சிதம்பரத்துக்கு கார்த்திக் சிதம்பரத்துக்கு ஓட்டு போட்டிங்கன்னு தெரியுமா? அந்த சண்டாளம் பண்ணிட்டு போகிறவங்க யாருங்க? அவங்க வாக்குறுதி 10 லட்சம் ஊதியத்துடன் படித்த இளைஞருக்கு தொழிற்கல்வி பயிற்சி உறுதி, 1 லட்சம் ஆண்டிற்கு வறுமையில் இருக்கும் குடும்பத்தில் ஒரு மகளிருக்கு தலா 1 லட்சம், குறைந்தபட்ச ஆதார விலை சுவாமிநாதன் குழுவின் பரிந்துரை பேரி சட்ட நடவடிக்கை, தேசிய அளவில் குறைந்தபட்ச கூலி தொழிலாளி மகாத்மா ஊர் வேலைவாய்ப்பு திட்டத்தில் பொருந்தும். 1 லட்சம் அங்கே ஊதியம் இளைஞர்களுக்கு. அவனை போட்டு ஓட்டு போட்டு அவனுக்கு எங்கே உட்காந்துருக்கான்னு தெரியலங்க. நாங்கள் தொண்டை தண்ணி கற்றி வத்துக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி பொய்யான செய்திகளை நம்பி நம்பி ஓட்டு போட்டுட்டீங்க. ஒரு முறை மாறுங்க. இது ஐயா மெய்யநாதன் அவருக்கு மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம் கீரமங்கலத்தில் வேளாண் ஏற்றுமதி மண்டலம் அமைக்கப்படும் ஐயா சொன்னதுதான். எல்லாத்துக்குமே ஆதாரம் தான். அதில் சொல்கிறாரு பாருங்க, கீரமங்கலம் மற்றும் அதனை சுற்றியுள்ள விவசாய மட்டுமே நம்பியுள்ள பகுதிகளாகும். அப்பகுதியில் மா, பலா, வளை, காய்கறிகள் அனைத்தும் விளைகின்றது. இப்பகுதியில் வேளாண் பொருளுக்கு உரிய விலை கிடைக்கவில்லை. கீரமங்கலத்தில் வேளாண் பொருள்களை ஏற்றுமதி மண்டலம் அமைக்கப்படும். அதிநவீன குளிர்பாதன கிடங்கு அமைத்து கீரமங்கலத்தை தலைமை கூடமாக கொண்டு ஊராட்சி அமைக்கப்படும். இந்த செய்தியெல்லாம் ஐயா சொன்னதாங்க. 10 வருட காலமாக பொய்ய சொல்லி திருப்பி ஒருத்தர் சீட்டு வாங்கி வெடி வடிச்சுங்க கொண்டாடிக்கிறீங்க. இதெல்லாம் பார்க்கவே எவ்வளோ சகண்டமாக இருக்குது தெரியுமாங்க. முதல்ல இந்த மேற்பனை காடு பிரச்சனைக்கு வருவோமே. மேற்பனை காடு இந்த பகுதியில் பேசினா சங்கடம்லாம் படாதீங்க, உண்மையை மட்டும்தான் பேசுவேன், சங்கடமெல்லாம் படாதீங்க. எவ்வளவு இருக்குங்க. மறுபடியும் திருப்பி அந்த தவறை செய்யாதீங்க. இந்த மேற்படைக்காடு பகுதியில் நீங்கள் வாழ்ந்துருக்கீங்களா? உங்கள் பகுதியில் என்னென்ன எந்த இடத்துல ரோடு போகுது, பைப் வருது எல்லாம் தெரியுமில்ல? இந்த சாலையில் அந்த முக்கத்தில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருந்துச்சு தெரியுமா? அந்த பஸ் ஸ்டாண்டு நல்லா இருந்துச்சா உடஞ்சிருந்துச்சா? நீங்களே மனச்சாத்தி எடுத்து சொல்லுங்க. இப்போ அதை இடிக்க வேண்டியது காரணம் என்ன? உங்கள் விஓ அலுவலகம் போய் பார்த்துருக்கீங்களா? நல்லா இருந்துச்சா இடிஞ்சு போயிருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. அதை இடிக்க வேண்டியது காரணம் என்ன? சரி, இதெல்லாம் இடிக்காமல் ஒரு கட்டடம் வச்சிருக்கீங்களா? அதை ஏன் வச்சிருக்கீங்க? அதுக்கு பக்கத்தில் அந்த இடிஞ்சு போய் கிடக்கு பார்த்தீங்களா? அந்த பள்ளிக்கூட அந்த கட்டடத்துக்கு பக்கத்தில் பசங்க பந்து விளையாண்டுருக்காங்க. அது இடிஞ்சு தரமட்டமாக இடித்து நேரம் அள்ளி இருக்கணும். அதுக்குள்ள கம்பியும் கும்பியுமாக கிடக்குது. இந்த பந்து அந்த விழுந்து உள்ளே போய் விழுந்து எவனாவது உள்ளே சின்ன பிள்ளைகள் போனால் இடிஞ்சு விழுந்தா யார் பொறுப்பேற்பான்? ஏற்பியலா? யாராவது குளத்தை தூர்வாரன் இதை தூர்வாரன் லட்சக்கணக்கில் போட்டு தின்றுக்கிறாங்க. அப்படியே கதறி கிடக்குறாங்க. ஒரே ஒரு குளத்தை எடுத்து தம்பி ஒரு போட்டை போட்டு விட்டான். அந்த குளம் 19 லட்சம் ரூபாய்க்கு தூர்வாயிருக்க போட்டிருந்தாங்க. நாங்கள் எடுத்து இதில் என்னங்க 19 லட்சம் ரூபாய்க்கு தூர்வாங்கினிய? அந்த குளத்து பேர் என்னங்க? அரச குடியிருப்பில் ஒரு குளம் 19 லட்சம். வாய்ப்பு இருந்தால் நாளைக்கு எல்லாரும் போய் பாருங்க, 19 லட்சம் ரூபா. ஆனால் அவன் கேட்டதுக்கு அவன் பதில் சொன்னது என்னமா? அந்த 19 லட்சம் ரூபா நிதி முறைகேடு செஞ்சிருக்கீன்னு நம்ம கேட்குறோம். அவன் என்ன சொல்கிறான்? நாங்கள் அந்த குளத்தை தூர் வாங்கினது இந்த ஊரில் உள்ள பெண்களை வச்சு வேலை வாங்கினோம் அப்படின்னா. அப்போ 100 நாள் வேலை திட்டத்தில் இந்த வேலை செஞ்சுருக்கிறான். அப்போ 100 நாள் வேலைக்குன்னு ஒரு சம்பளம் கொடுத்துருப்பாள். அந்த சம்பளத்தை மொத்தமாக அங்கே கொடுத்துட்டு இவன் 19 லட்ச ரூபா ஆட்டையை போட்டாங்க. பொதுமக்கள் தெரிஞ்சுக்கிறங்க. அன்றாட அண்ணா யாருங்க காலையில் எல்லாரும் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்க? விவசாய பெருங்குடிகள் தான், மதிப்புக்குரியவர்கள் தான், இல்லைன்னா சொல்லலை. இங்கே காலையில் எல்லாரும் ஒரு 5 மணிக்கு எந்திரிப்பீங்களா? 5 மணி 4 மணி காலையிலேருந்து உடல் உழைக்கிறீங்கல்லங்க. உழைச்சி ஓடா போய் ஒரு நாளைக்கு நீங்கள் அதிகபட்சமாக 500 ரூபா 1000 ரூபா வீட்டுக்கு கொண்டு போக முடியுமா? இவன் சாதாரணமாக விஓ ஆஃபீஸில் உட்காந்து ஒரு கையெழுத்தை போட்டு 10 லட்சம் 5 லட்சம் பில்லு எடுத்துகிட்டு போயிடறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இன்னும் நிறையா செய்தி இருக்குது. இங்கே பாருங்க, இந்த கீழக்காடு இருக்குல்ல, உங்கள் ஊரில் பள்ளிக்கூடம் அங்கே இருக்குல்ல, அந்த கீழக்காட்டிலேருந்து அந்த பிள்ளைங்கள்லாம் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டை சுற்றி தான் வருது. எங்களோட கோரிக்கை என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பாலத்துக்கு அந்த பக்கம்
கோயிலுக்கு போகிறதுக்கு ஒரு நடைபாதை பாலம். நம்ம ஒன்றும் பெரிய பாலம் வண்டி போகிறதுக்கெல்லாம் பாலம் போட சொல்லலை, நடைபாதை பாலம். அந்த கீழக்காட்டிலேருந்து வர்ற பிள்ளைகள், பள்ளிக்கூடத்துக்கு வர்ற பிள்ளைகளுக்கு அந்த இடத்துல ஒரு நடைபாதை பாலம் போட்டு கொடுங்கன்றது எங்கள் கேள்வி. போட்டு கொடுக்கலாமா, கொடுக்க முடியாது. எவ்வளோ வரும்னு நினைச்சுன்னா மிஞ்சி போனால் ஒரு 3 லட்சம் 4 லட்சம் ரூபா தான் பட்ஜெட், அவ்வளோதான் வரும், அதுக்கு மேலே வராது. ஆனால் இது வரைக்கும் அதை நீங்கள் செய்யலை. சரி, அப்படியே திரும்பி வந்து இந்த பள்ளிக்கூடத்தை போய் பார்த்துருக்கீங்களே, சுற்றுச்சுவர் இருக்கா? உங்களோட பிள்ளைங்க தானே படிக்குது, யாராவது பார்த்துருக்கீங்களா? தரமான அந்த பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு தரமான சாலை இருக்கா? இந்த மேற்பனை காட்டில் இந்த சிஹெச்சை போய் பார்த்துருக்கீங்க தானே? இப்போ தான் கட்டியிருக்கா. இப்போ தான் ஐயா வந்து 10 வருஷமாக இருந்து 5 வருஷமாக நம்ம மினிஸ்டராக இருந்து இப்போ 1.5 கோடி ரூபாய்க்கு ஒரு கட்டணம் கட்டுறான். ஒருத்தன் வீடியோ போடுறாங்க, 1.5 கோடிக்கு இப்போ தான் கட்டுறானா. ஏண்டா ஆட்சியை முடிஞ்சு போச்சுடா. 5 வருஷத்தில் நீ ஒரே ஒரு சிஹெச் கட்டி வச்சிருக்கிற. வேற ஏதாவது ஒன்று சொல்லு. இந்த பகுதியில் வாழக்கூடியவளுக்கு இந்த வேலை வாய்ப்பை நாங்கள் உருவாக்கி கொடுத்தோம், ஏதாவது ஒன்று சொல்லு. சொல்ல முடியுமா உன்னால? சொல்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. செஞ்சிருந்தா தானடா. 10 லட்சம் 10 லட்சம் ரூபா கொடுத்தீங்களா அரசு வேலை? இதெல்லாம் ஒரு பொழப்பு. தயவு செய்து மாறுங்க. 2026 இப்படியே இருக்காதீங்க. ஒரு முறை சிந்திச்சு பாருங்க. இந்த நாங்கள் வர்றோம், அந்த தம்பி பேசுகிறோம், அந்த உழவர் பாசிலேருந்து பேசுனாங்க, எல்லாம் பேசணும். நீங்கள் குறிப்பெடுத்து பாருங்க, நாளைக்கு காலையில் சிந்திச்சு பாருங்க, இவன் பேசுனது சரியா தவறான ஒரு முறை யோசிச்சு பாருங்க. 10 வருட காலமாக பொய்யை சொல்லி 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 உங்கள்கிட்ட வந்துட்டு போயிட்டார்ல. உங்கள் வீட்டு காது குத்துக்கு வருவாருங்க, கல்யாணத்துக்கு வருவார், எல்லாத்துக்கும் வருவார் தாங்க. இல்லைன்னு சொல்லாங்க, நாங்களே வருவாங்க. ஏன் எங்களுக்கு என்ன வேறு வேலை? எனக்கு தொழில் இருக்கிறதுனால எல்லா இடத்துக்கும் போக முடியாது. ஐயாவுக்கெல்லாம் தொழில் இல்லை, அதுதான் வேலையே. கல்யாணத்துக்கு போகணும், காது குத்துக்கு போகணும், அதுதான் வேலை. அதனால அவர் செய்கிறாரு. இதெல்லாம் ஒரு பெருமையாக பேச முடியுமா? இதெல்லாம் ஒரு பெருமையாக பேச முடியுமா? நல்லது கெட்டதுக்கு வராருன்னா எல்லாரும் தான் வர்றோம். ஏன் எல்லாரும் வீட்டுக்குமா வராரு? அவர் கட்சிக்காரர் வீட்டுக்கு தானே வந்துட்டு போறாரு. நாங்கள் சொன்ன அந்த வேலை வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஏதாவது திட்டம் இருக்குதா? எங்கள்கிட்ட திட்டம் இருக்கு. நான் இவ்வளோ திட்டம் சொல்லிட்டேன்னா, நாம் தமிழர் கட்சி ஆலங்குடி சட்டமன்ற தொகுதியில் ஜெயிச்சா நாங்கள் இந்த மாதிரி தொழிற்சாலை உருக்கி இத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்போம். நாங்கள் இந்த பேசுகிறோம்ல, இந்த மாதிரி ஐயாவை இந்த நேரத்தில் நிறுத்தி பேச சொல்லுங்க பார்ப்போம். ஐயா பேசுகிறதுல ஒன்று தான். நாங்கள் 1000 ரூபா கொடுத்தோம், மகளிருக்கு 1000 ரூபா, மாணவருக்கு 1000 ரூபா. சரி, 1000 ரூபா மகனுக்கு கொடுத்த அப்பங்கிட்ட எவ்வளோ பிடுங்கினேன் அதை சொல்லுவியா? ஒரு நாளைக்கு ஒரு குவார்டர் கணக்கு பண்ணிப்பாரு. உங்கள் அப்பா அந்த மகன் படிக்கிறான்ல பையன், அந்த பையன் அப்பா ஒரு நாளைக்கு ஒரு குவார்டர் குடிச்சா மாதம் எவ்வளவு? நீ 1000 ரூபா கொடுத்துட்டு எவ்வளோ பிடுங்குற? ஏன் மகளிர் கொடுத்தோம், காசை கொடுத்தோம், இதாக கொடுத்தோம். வேலை வாய்ப்பை கொடு, நல்ல வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணுங்க. தரமான கல்வியை நாங்கள் இலவசமாக கொடுக்குறோன்னு சொல்கிறோம். அரசு மருத்துவமனை சிறப்பாக செஞ்சு சிறப்பான மருத்துவத்தை நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்கிறோம். தூய குடிநீரை உங்களுக்கு இலவசமாக தர்றோன்னு சொல்கிறோம். இந்த மூன்றும் உங்களுக்கு பூர்த்தி செய்யப்பட்டு விட்டால் அடுத்து என்ன உங்களுக்கு செலவு இருக்குது யோசிச்சு பாருங்க. ஏங்க, கல்விக்கு காசு கொடுக்கணும், மருத்துவத்துக்கு காசு கொடுக்கணும், இது ரெண்டுமே இல்லை. நாம் தமிழர் கட்சியில் இது ரெண்டுமே இல்லை. அடுத்த கட்டமாக என்ன பண்ணணும்? இந்த ரெண்டுக்கு செய்கிற செலவு உங்களுக்கு மீதமா இல்லையா? நாங்கள் என்ன உங்களுக்கு மட்டுமா இலவசம்னு சொல்கிறோம்? நாங்களாம் இங்கே தாங்க. நாம் தமிழர் கட்சியோட வரைவே என்ன சொல்லுது? அனைவருக்குமே இலவச கல்வி, அனைவருக்குமே இலவச மருத்துவம். சரி, நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அப்போ நாங்கள் அரசில் உள்ளவங்க எல்லாரும் அங்கே தான் போகணும், அதான் சட்டம். ஆட்சியர்லேருந்து தமிழ்நாடு முதலமைச்சர்லேருந்து ஆட்சியர்லேருந்து டிஎஸ்பிலேருந்து எஸ்பிலேருந்து சட்டமன்ற உறுப்பிலேருந்து வார்டு கவுன்சிலேருந்து எல்லாரும் அங்கே தான் போகணும். மருத்துவமனையா அங்கே தான் போகணும். போக முடியாதா? தனியாருக்கு போறியா? விட்டுட்டு போயிரு. உனக்கான சட்டத்திட்டங்கள் எல்லாமே மறுக்கப்படும். குடும்ப அட்டையிலேருந்து எல்லாத்தையும் ரத்து செய்யப்படும். நீ அங்கே தானே போகணும். இப்போ உங்கள் ஊர் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு நீங்கள் படிக்க வைக்கிறீங்க. இப்போ உங்கள் ஊரில் ஒரு சிறந்த அதிகாரி ஒருத்தர் இருக்கிறாருவீங்கள, ஒரு ஏஇ லெவல்லையே ஏதோ ஒரு பொறியாளர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறாருவீங்க. அவர் பிள்ளைய அந்த பள்ளிக்கூடத்தில் அவர் சேர்த்தா அந்த பள்ளிக்கூடம் மீது அவருக்கு அக்கறை வருமா வராதா? வரும். ஏன்னா நம்மோட பிள்ளைங்க படிக்குதுல்ல, 10 அரசு அதிகாரிகளோட பிள்ளைகள் ஒரு பள்ளிக்கூடத்தில் படித்தா அந்த 10 அரசு அதிகாரிகளும் அந்த பள்ளிக்கூடம் குறித்த கவனத்தை எடுப்பானா எடுக்க மாட்டானா? எடுப்பான். அப்போ என்ன பண்ணுவான்? அந்த பள்ளிக்கூடத்தை வளப்படுத்த பார்ப்பான். இதுதானே உண்மை. இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். எல்லாருமே அங்கே தான் வைத்தியம் பார்க்கணும், எல்லாரோட பிள்ளைகளும் அங்கே தான் படிக்கணும்னா அரசு பள்ளியும் மருத்துவமனையும் சிறந்த இடமா மாறும். இந்த சிறந்த இடமா மாறிடுச்சுன்னா உங்களுக்கான பொருளாதார செலவு மிச்சம்.
இந்த மிச்சத்தை பயன்படுத்தி உங்களோட வாழ்க்கையை நீங்க சிறப்பா எப்படி அமைச்சுக்கிறா நீங்க திட்டமிடுங்க. அதைத்தான் நாங்க சொல்றோம். எவ்வளவு கத்துறன்னு தெரியலங்க, கத்துவான். எங்க அண்ணன் சொல்லி கொடுத்துருக்கிறாரு, கடைசி வரைக்கும் போராடு, போராடாம சாகிறத விட ஒருவேளை போராடிட்டு சாகுரு. ஏன்னா ஒருவேளை நீ போராடினால் பிழைப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறார். ஒருவேளை போராடினா நீ பிழைச்சு கொள்ளலாம், அதுக்காவது போராடுங்க. இந்த சாதாரண மக்களுடைய அடிப்படை தேவைகள் என்னன்றதை அவன் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறான். ஒரு நாளைக்கு ஒரு சாதாரண ஒரு குடிமகனுக்கு என்ன தேவை, அவன் எப்பவும் அடுத்த வேளை சோத்துக்கு எதிர்பார்த்து காத்திருக்கணும். ஏன், ஒருவேளை அடுத்த வேளை சோறு உனக்கிட்ட இருப்புல இருந்துச்சுன்னா நீ புரட்சியை பத்தி யோசிப்ப, அடுத்த கட்டமா எப்படி நகர்த்துறன்னு யோசிப்ப. அதனால இந்த அரசியல்வாதிகள் எவனுமே உங்களை அடுத்த கட்டத்துக்கு போக விட மாட்டான். உங்களை அப்படியே வச்சுக்கிடுவான். 200 ரூபா 200 ரூபா 200 ரூபா 200 ரூபா, அந்த ஊப்பி எல்லாம் அப்படியே இருப்பாங்க. 200 ரூபா 200 ரூபா 200 ரூபா 250 ரூபா ஆயிட்டாங்களா? அதெல்லாம் சரிதான், 250 ரூபா வாங்கட்டும். வாங்கி 250 ரூபா என்ன பண்ண போறேன், அடுத்த ஒயின் ஷாப்பில் கொடுத்துட்டு போகிறேன். இந்த மேற்பனைக்காடு பகுதியில் எனக்கு தெரிஞ்ச அடுத்த ஒருவேளை அடுத்த அரசு அமைஞ்சுன்னா உங்களுக்கு சிறந்த ஒரு திட்டம் ஒன்று சொல்லிட்டு போகிறேன். இன்றைக்கி நான் சொல்கிறேன், நடக்குமா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். அடுத்து மேற்பனைக்காடு பகுதியில் சிறந்த ஒரு டாஸ்மார்க்கை இங்கே திறக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா எல்லாரும் கீரமங்கலம் வரியெல்லாம் வாங்குறதுக்கு, இல்லைன்னா இந்த பக்கம் போகணும். அதனால் ஐயாவை மறுபடியும் நீங்கள் தேர்ந்தெடுத்து வச்சீங்கன்னா இதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால நீங்க தயவு செய்து மாறுங்க. மாறுறதுனா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு முறை சிந்தித்து இந்த நாம் தமிழர் கட்சியுடைய ஆலங்குடி தொகுதிக்கு எங்கள் அண்ணன் ராஜாராம் அவர்களை சிறந்த மனிதர், உங்களுக்கான தேவைகளை அவர் சரிவர பூர்த்தி செய்வார். அதுக்கான உத்தரவாதத்தை நாங்கள் கொடுக்கிறோம். உங்களுக்கு தேவை என்னன்றதை உலகம் அறிஞ்சு படிச்சு வச்சிருக்கிறோம். இந்த காப்பு காடுகள் குறித்து தம்பி பேசும்போது சொன்னார் பாருங்க. இந்த காப்பு காடுகள் குறித்து செய்தியை சொல்லிட்டு முடிச்சிடறேன். இந்த தைலமர காடுகள் ஆலங்குடி சட்டமன்ற தொகுதியில் கிட்டத்தட்ட 55,000 ஏக்கர் இருக்கு. 55,000 ஏக்கர்ல இருக்க அந்த தைலமர காடுகளால உங்களோட நீர்வளம் பாதிக்கப்படுது. இந்த பாதிப்பை எப்படி சரி பண்றதுக்கு நாம் தமிழர் கட்சி ஒரு கொள்கை வச்சிருக்கு. இந்த 55,000 ஏக்கர்ல உள்ள தைலமர காடுகளை முழுவதும் அழிக்கணும். ஒரே வருஷத்துல இல்ல, குறைஞ்சபட்ச வருஷத்துக்கு 10,000 ஏக்கர் 55,000 ஏக்கர் அழிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அழிக்க என்ன பண்றோம், லட்சக்கணக்கான விதைப்பந்துகளை நம்ம உருவாக்கிறோம். எப்படிப்பட்ட விதைப்பந்துகள், நாட்டு விதைகள். உங்களுக்கு தேவையான நாட்டு விதைனா என்ன நினைச்சுக்க, இந்த ஹைபிரிட் மாதிரி வேப்ப மரம், புங்க மரம், புளிய மரம், இந்த மாதிரி விதைப்பந்துகளை தயார் பண்ணி வச்சுக்க. அந்த காடுகளை அழிக்க அந்த விதைப்பந்துகளை தூக்கி வந்தா இந்த பருவ மழை வருது பாருங்க, தானா வளரும். நீங்க அழிக்கவே வேண்டியதில்லை. அந்த தைல மர காடுகளை முற்றுமுதுமா அழித்து அந்த காப்பு காடுகளை உருக்குனா உங்களுக்கான மழை வளம். இந்த போர் போட்டு தண்ணி தர்றான் பாருங்க, இந்த முட்டா பயல்களுக்கு சொல்றேன், தயவு செய்து போர் போட்டு தண்ணி இங்க தேடாதப்பா, இங்க போய் தேடுப்பா, அங்க இருக்குப்பா தண்ணி. அந்த தண்ணி எப்படி பூமிக்கு கொண்டு வரணும் யோசி. இதனால பல விஷயங்கள் எங்கள் தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த வேட்பாளரிடத்திலே மிகுந்த நேர்த்தியான சிந்தனை உள்ளவர். இந்த தொகுதிக்கு என்ன வேணும்ன்றத மிகவும் தெளிவாக தெரிஞ்சு வச்சிருக்கிறார். அதனால சொல்றேன், இந்த சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கான சின்னம் இந்த விவசாயி சின்னம், மறந்துடாதீங்க. ஒரு முறை அந்த சின்னத்தை நல்லா பாருங்க. அந்த சின்னத்தில் இருக்கிறது வேற யாரும் இல்லைங்க, நீங்களும் தாங்க. இங்க நிக்கிற ஒவ்வொருத்தரும் நிக்கிறீங்க. அந்த ஏற்கலப்பையோட நிக்கிறார் பாருங்க, அந்த விவசாயி நீங்க தான். இந்த சின்னத்தை ஒரு முறை நல்லா உற்று பாருங்கள். இந்த விவசாயி வேற யாரும் இல்லை, செந்தமலன் சீமான் எங்கள் அண்ணன், அவருடைய உருவத்தில் உள்ள நீங்க தான் அவங்க. ஒரு முறை 2026 தேர்தல் மறந்து விடாதீர்கள். ஐயா மேனதெல்லாம் தூக்கி போடுங்க, போதுங்க. 10 வருஷ காலம் போச்சு. இனிமே வந்து ஒரு ஒண்ணு பிடுங்க போறது வந்தாலும் மறுபடியும் இதே மாதிரி தான் சொல்லுவாரு, கல்யாணத்துக்கு வந்தா காது வேண்டாங்க, எல்லாரும் போதும், நீங்க கல்யாணம் பண்ணிக்க, எல்லாம் பண்ணி, அதை பத்தி பிரச்சனை. ஒரு முறை 2026 அடுத்த மாசம் நடக்கிற தேர்தலில் ஒரு முறை அந்த வாக்கு இயந்திரத்தில் உள்ள இந்த விவசாயியை தொடுங்க. இந்த விவசாயி உங்களை நன்றாக ஒரு நாள் காப்பான். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.